வணக்கம் சார். உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்குது, கேட்கட்டுங்களா? சொல்லுங்க. அண்மையில ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. தெரு நாய்க்கு யாரெல்லாம் உணவு போடுறாங்களோ அந்த நாயால பிரச்சனை வந்தா அந்த உணவு பொருள் தான் பொறுப்பு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது சட்டம் வேணா சரியா இருக்கலாம். ஆனா நடைமுறை சாத்தியம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுல நிறைய சிக்கல் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா சட்டத்தை எதிர்த்து பேசுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய மேதாவி எல்லாம் கிடையாது. எந்த வகையில அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தெருநாய்க்கு இப்போ ஒரு வேளை சாப்பாடு போடலைன்னா அந்த தெருநாய் எங்க போய் சாப்பிடும்? தெருநாய் இருக்கு பிரதர், யாரு வீட்லயுமே சாப்பாடு போடல, அந்த நாய் எங்க போய் சாப்பிடும்? எதை சாப்பிடும்? குப்பையில இருந்து சாப்பிடும். அப்படின்னா இப்பெல்லாம் குப்பை வெளியே போடக்கூடாது. அவங்கவுங்க வீட்டுல மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு 2 பிரிச்சு தான் போடுறாங்க. ஸோ அந்த வகையில அது சாப்பிட வழி இல்லை. அந்த தெருநாய்க்கான வழி என்ன? இது எங்க வருதுன்னா, ப்ளூ கிராஸ்ல ஒரு மிருகத்தை வதைக்கக்கூடாது, வதைப்பு பண்ணக்கூடாதுன்றாங்க. இப்ப இந்த நாய்க்கான தீர்வு என்ன? ஜட்ஜ்மெண்ட் ஓகே, நீ சோறு போடாத, அதனாலதான் யாருன்னா கடிச்சதுன்னா நான் உன்னதான் ஆக்ஷன் எடுப்பேன்றதுல நியாயம் ஒத்துக்கிறேன். அப்ப அந்த நாய்க்கான தீர்வு என்ன? அது சொல்லுங்க. சரிங்க, அதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்ப என்னன்னா, முதல்ல அரசு தெருநாய்களை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டியோ அதை பண்ணணும். ஒன்று வளர்க்கணும், இல்லைன்னா அதுக்கு இனப்பெருக்கம் ஆகாமத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். முதல்ல தெருநாயை அரசு தான் ஒழிக்கணும். ஒழிச்சப்பறம் தான் இந்த சட்டமே வந்திருக்கணும். என்ன, நானும் சோறு போடக்கூடாது, கவர்மெண்ட்டும் பார்த்துக்காது. அந்த நாய் சோறு இல்லாம கஷ்டப்படுன்றதை விட சோறு இல்லாம நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த நாய் புறம் வர கடிக்கலாம், பசியின் காரணமா என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ அரசு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு அரசு சொல்லணும். இல்லை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த விஷயத்த அவங்கள நீதிமன்றமே சொல்லியிருக்கணும். இல்லைங்க, அரசு தெருவில் இனிமேல் நாய் உழவக்கூடாது, அது அரசு நடவடிக்கை எடுங்க. அது எடுத்த அப்புறமும் மக்கள் கோஆப்ரேட் பண்ணலன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ தெருநாய்களை ஒழிக்க முடியும் நினைக்கிறீங்களா? ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனா குறைக்க முடியும் அப்படின்னு மட்டும் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாய்கள் குறைவா இருந்தது காரணம் இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அது பண்ணலையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்போ குறைச்சிட்டாவே நாய்களுடைய இனப்பெருக்கம் இருக்காது, தெருநாய்கள் நிறைய சுத்தாது, நிறைய பிரச்சனைகள் வராது. ஸோ அதற்கான வழிமுறை பண்ணாம வெறும் சோறு போடாத அப்படின்னு சொல்றதும் தப்பு. இன்னொன்று, வீட்டில் வளர்க்குற நாய்க்கெல்லாம் 5000 ரூபாய் குத்த லைசன்ஸ் எடு அப்படின்றதுலையும் நான் குறையா பார்க்குறேன். ஏன்னா ஒரு 3 நாய் வச்சுருந்தா 5000 ரூபாய் வச்சுருந்தா வளர்க்கணும்னா இது ஒரு அராஜக போக்கு மாதிரி தெரியுது. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நாய் வச்சிட்டு இருக்கியா, பூனை வச்சிட்டு இருக்கியா, லைசன்ஸ் அரசே கொடுக்கட்டும், ஃப்ரீயாவே. நான் சொல்றேன், இலவசமாவே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அந்த நாயாலேயோ பூனையாலேயோ வீட்டில் வளர்க்குற எந்த பிராணியாலேயோ மக்களுக்கு பிரச்சனைனா அப்ப ஆக்ஷன் எடுக்கும். ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏன்பா வளர்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன், ஆனா அதனால எதனா பிரச்சனைனா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ வளர்க்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் கட்டணும்னா யார் கட்டுவா? யோசித்து பாருங்க. இது சாத்தியம் இருக்கா? ஆசைப்பட்டு வளர்க்குறாங்க, அதுக்கு ஒரு 5000 ரூபாய் ஆசைப்பட்டு வளர்த்தா செலவு தானே பண்ண, அது பண்ண முடியாது. ரெண்டாவது, அப்படி ஒருவேளை நீங்க வரமுறைக்குள்ள கொண்டு இலவச லைசன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க அந்த நாயாலேயோ அதாவது வளர்ப்பு பிராணியாலோ பிரச்சனை அப்படின்னா நீங்க தான் பொறுப்புன்னா அப்போ அவங்க வீட்டுக்குள்ளேயே வளர்ப்பாங்க. அதை ஹாஸ்பிட்டல் கரெக்டாக கொண்டு போவாங்க. ஏன்னா இதுக்கு எதனா ஒரு இதனால பிரச்சனைனா நம்ம தானே கை கட்டி பதில் சொல்லணும், நம்ம தானே ஒரு பொறுப்பு வரும். அப்போ வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடணுமோ போடுவாங்க. அதை இனப்பெருக்கம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ணி கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க வளர்க்குற ஒரு ஜீவன், அதனால எந்த சிக்கலும் அவங்களுக்கும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பொறுப்பு வரும். அப்படி வேணா பண்ண முடியும். நீங்க சொல்றது அத்தனையும் நடைமுறைக்கு வந்தா இதெல்லாம் மாறிட்டு நினைக்கிறீங்களா? இப்போ அதுலயும் சில பல சிக்கல் இருக்கு. எப்படின்னா, ஒரு நாயை ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்கன்னா அந்த நாய் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ரோட்ல பார்த்துருக்கேன், சொறி பிடிச்ச நாயின்னு சொல்லுவோம். முடியெல்லாம் உதிர்ந்ததுங்க. அப்ப பார்த்தா அது சொறி பிடிக்குதோ இல்லையோ, அதுக்கு நோய் இருக்கோ இல்லையோ தெரியாது. இந்த காது கட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த நாய் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா திருப்பி கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அடையாளத்துக்கு பண்ணுவாங்க. அந்த நாயில கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா முடி கொட்டி போய் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, சொறி பிடிச்சிக்கோ அப்படின்னு ஒரு பயம் நமக்கு வருது. அப்போ முறையா ஆப்ரேஷன் பண்றது மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான எதிர்ப்பு சத்து, இதனால முடி கொட்டாம இருக்கணும்,
அந்த நாய்க்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம, அதாவது நோய் பாதிப்பும் இருக்கக்கூடாது, நாய்க்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. அப்படி அதை பண்ணா பரவாயில்ல. வெறும் சொன்னமேறதுக்காக அந்த ஆப்ரேஷன் மட்டும் பண்ணி அமுச்சிட்டு அந்த நாயை தெருவில் விட்டீங்கனாலும் பார்க்கறதுக்கு அகோரமாக தான் இருக்கும். அதுக்கு ப்ராப்பராக சில வழிகள். இப்போ வீட்டில் வளர்க்குற நாயில முடி கொட்டாது. அது நோய் வந்தால் உடனே அது எதிர்ப்பு சத்து என்னவோ மருந்து மாத்திரை ஷாம்பு இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண சொல்லலை. ஒரு சிலது ப்ராப்பராக பண்ணணும். அதை பண்ணால் ஓரளவுக்கு குறைக்க முடியும், பாதுகாக்க முடியும். நாயிலால நமக்கு பிரச்சனை வராது. நாய் ஒருவேளை ரோட்ல திரிஞ்சா கூட அவ்வளவு அதிகபட்ச நாய்கள் இருக்காது. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சரி செஞ்ச அப்புறம் சட்டம் கொண்டு வந்திருந்தால் அதை சாத்தியப்படுத்துவதற்கு மக்களும் ஒத்துழைக்க முடியும். இப்போ ரோட்ல இருக்கிற ஒரு நாய்க்கு நான் எதுவும் போடவும் முடியல. அது வாழாட்டுன்னு வருது வச்சுக்கணும், போடவும் நீ ஏன்டா போடன்னா அது எங்க போய் சாப்பிடும். உதாரணத்துக்கு இல்லை நம்ம கிட்ட இருக்கிற வேஸ்ட்டை போடலாம்ப்பா அப்படின்னு வந்து நான் ரோட்ல கொட்டுறேன்னா இவர் தான் போட்டாருன்னு சொல்லுவாங்க. நான் வேஸ்ட்டை கொட்டினேன்னு வராது. நான் அசைவம் சாப்பிட்டுறேன், இருக்கிறத எடுத்துன்னு வந்து போடுறேன். ஒரு பக்கெட் வச்சு நானே எங்கள் வீட்டில் போடுறேன். அது வந்து நாய் வாய் வைக்குது வச்சுக்கோங்க. இவர் தான் போட்டு வளர்த்தாரு, இல்லை தெருநாய்க்கு இவர் தான் சோறு போட்டாருன்னு வருது. நான் சோறு போடல, வீணானதை கீழே போடுறேன், அது வந்து சாப்பிடுது. இந்த ரிஸ்கெல்லாம் எனக்கு தேவையா? அப்போ இதெல்லாமே ப்ராப்பராக இந்த A to Z துவக்கம் முதல் முடிவு வரை என்னன்னு வரையறுக்கப்பட்ட பிறகு சட்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கறது தான். ஏன்னா பலருடைய எதிர்பார்ப்பும் அப்படிதான் இருக்கும். நாய் குறைஞ்சாவே, அதாவது குறைஞ்சிட்டாவே இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும். நாய்கள் அதிகமா இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த விஷயம் தொடங்கினாலும் அதை அடிப்படையிலிருந்து அப் டு பாட்டம் வரையும் சரியா கொண்டு வந்தா இந்த சிக்கல்லாம் வராது, சரியா இருக்கும். நீங்க சொன்னது கரெக்டான விஷயம். பல சட்டங்கள் எப்படி போடுறாங்கன்னா அதற்கான நிவர்த்தின்ற மாதிரி போடுறாங்க. அதுக்கு என்ன மாதிரிலாம் பிரதிபலிக்கும், அதுடைய எஃபெக்ட் என்னெல்லாம் வரும் அப்படின்றது தெரியாம தான் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதுல எந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்னு பார்த்து போட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் உங்களுடைய கருத்தாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டு வளர்ப்பு பிராணிகள் இருந்தா அதனால உங்களுக்கு என்ன சிக்கல், லைசன்ஸ் உங்களால் வாங்க முடியுமா, அல்லது அரசு இலவசமாக உங்கள் லைசன்ஸ் கொடுத்த அப்புறம் அதனால பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னால் அது நியாயமாக பார்க்குறீங்களான்றத உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சாப்பாடு போட்டுருந்தவங்க கூட இப்போ நாயை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த நாய்கள் வந்து ரொம்ப உணவுக்கே வழி இல்லாமல் ரோட்டில் போகிறவங்க கடிக்கிற லெவலுக்கு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. நன்றி.